விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்பதற்காக இதை நான் போதிக்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 93வது பக்கத்தில் பேபி ஃப்ரைட்னர், பூச்சாண்டி என்பதாக வர்ணித்தான். யாரை 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 முஸ்லிம்கள் 160 கோடி 170 கோடி முஸ்லிம்கள், உலகளாவிய முஸ்லிம்கள் யாரை தன்னுடைய உயிரினும் மேலாக மதிக்கிறார்களோ அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பூச்சாண்டி என்று வர்ணித்தான். அப்படி வர்ணிச்ச உடனே அல்டிமேட்டா என்ன நடக்கும்? தாய் தந்தையை மதிக்காத, குடிகாரனாக, வட்டியில் விழன்று விபச்சாரத்தில் விழக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவன் முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இழிவாக பேசினால் அவனுக்கு கோபம் வரும். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை அவன் பேசுறான். உடனே முஸ்லிம் சமுதாயம் கொந்தளிச்சது. அங்கு ஈரான்ல ஷியாவா இருக்கக்கூடிய அய்யதுல்லா ஹுமைனி அறிவிக்கிறார் அவனுடைய தலையை கொய்ய வேண்டும் என்று. அப்ப உடனே எல்லாரும் கொக்கரிக்கிறான். கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் முஸ்லிம்கள். ஏன் அவனுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா? அவன் கருத்து அவன் சொல்றதுக்கு அவன் உரிமை இல்லையா? ஏன் இப்படி முஸ்லிம்களா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறீங்க என்பதாக கேட்டார்கள். சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை தவறாக ஒருவன் சித்தரித்தால் ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வரலாறு என்றால் நாம் செய்த நன்மைகளை மறைப்பார்கள், அதுவும் வரலாறு மறைக்கப்படுவது. நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மறைப்பார்கள், அதுவும் வரலாறை மறைப்பது. எப்படி? நாம செஞ்ச சாதனைகள், அக்காம்ப்ளிஷ்மெண்ட், they will hide our own accomplishments, அதுவும் ஒரு மறைப்பு, அதுவும் வரலாற்று திணிப்பு. அதே போல நாம் செய்த சாதனைகளையும் மறைப்பார்கள், நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் மறைப்பார்கள். இந்த ரெண்டும் தான் இருக்கு வரலாற்று மறைப்பில். அப்ப சல்மான் ருஷ்டிங்கிற ஒருவன் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இழிவாக எந்த அளவுக்கு நான் பாருங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய அய்யதுல்லா ஹுமைனி அறிவிக்கிறாரு அவனுடைய தலையை கொய்ய வேண்டும்னு. உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்றான், அவர் பிரிட்டன்ல வந்து குடியேறிட்டாரு, இனிமே அவர் பிரிட்டனுடைய பிரஜை, சிட்டிசன் ஆஃப் பிரிட்டன், அவர் இனிமே பிரிட்டனுடைய பிரஜை, அவரை கொள்வேர் என்று சொல்வது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு போர் தொடுப்பதற்கு சமம் அப்படின்னாரு. அய்யதுல்லா ஹுமைனி என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்து விட்டால் நீ எல்லாம் எனக்கு அப்படின்னார் அய்யதுல்லா ஹுமைனி. அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்து விட்டால் யாரா நீ எல்லாம் என்றார். அதோடு பொத்திட்டு போனான் பிரிட்டன். அப்ப இதுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்வது என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இழிவாக ஒருவன் வரலாறு படைக்கிறான், அதை கொண்டு செல்ல வேண்டும், அதை செய்தவனுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அது ஒரு நாடோடு நாடு போர் போடக்கூடிய அபாயத்தை கொண்டாலும் பரவாயில்லை. இங்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நோபல் பரிசு வென்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுவதை பாருங்கள். த ஹீரோஸ் என்ற புத்தகத்தில் நோபல் பரிசு வென்ற வரலாற்று ஆசிரியர் தாமஸ் கேர்லைன் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி வர்ணிக்கிறார். Most famous men created arms, laws and empires only. Most famous men created arms, laws and empires only, but not more than material powers which often crumbled away before their own eyes. Not more than material powers which often crumbled away before their own eyes. But this man moved not only armies, laws and empires, but millions of people of dead and inhabited world and more than that. தாமஸ் கேர்லைன் என்ற வரலாற்று ஆசிரியர், இவர் என்னமோ ரோட்ல போன வரலாற்று ஆசிரியர் அல்ல, புத்தகத்திற்காக நோபல் பரிசை வென்றவர். இந்த வரலாறை எந்த மீடியால வெளியிட்டீங்க? யாரா இதை பரப்புனீங்க? இந்த வரலாறை வெளிக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? இந்த வரலாற்றை இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் எத்தனை பேர்? ஆனால் இதுவே முஸ்லிம்களுக்கு எதிரான வரலாறு என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய வரலாறு என்றால், அதை கங்கணம் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு நான் கொடுக்குறேன், நான் ஆதரவு கொடுக்குறேன், நீங்க வா, நான் என் நாட்டு பிரஜை ஆயிடு, ஈரான் எதிர்க்கிறானா, என் நாட்டை நீ போர் தொடுறதுக்கு சமண்டா என்று கூட நான் கேட்க தயார், வந்துவிடு என்று அழைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தாமஸ் கேர்லைன் என்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர், நோபல் பரிசு வென்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி வர்ணிக்கிறார். மோஸ்ட் ஃபேமஸ் men, இந்த உலகில் பிரபலமானவர்கள், கிரியேட்டட் ஆர்ம்ஸ், லாஸ், எம்பையர்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் ஒன்லி. அவர்கள் உருவாக்கியதெல்லாம் ஒன்று சட்டங்களை உருவாக்குவார்கள், அல்லது படைகளை உருவாக்குவார்கள், அல்லது ஆட்சி அதிகாரங்களை உருவாக்குவார்கள். பட் நாட் மோர் than material powers which often crumbled away before their own eyes. இவைகள் எல்லாம் மெட்டீரியல் பவர், அவங்க கண்ணு முன்னாடி அப்படியே உடைஞ்சு விழுந்துடும். உல ரீதியாக எந்த பாதிப்பும் இவர்கள் ஏற்படுத்தவில்லை. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா செங்கிஸ்கான், செங்கிஸ்கான்னா பயானவர செங்கிஸ்கான் இல்ல, மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான். மங்கோலிய அரசர் செங்கிஸ்கான் சொல்லுவாங்க, வரலாற்றில் செங்கிஸ்கானை பற்றி சொல்லும் பொழுது ஒரு புயல் அடித்தது போல வந்தார், அப்படியே எல்லா நாட்டையும் அப்படி பிடிச்சு போயிட்டார். அப்படியே எல்லாம் அவரை அந்த வரலாற்று ஆசிரியர்கள் செங்கிஸ்கானை பற்றி வர்ணிக்கும் பொழுது சொல்வார்கள், he was a great conqueror but not a great administrator. எப்படி? he was a great conqueror but not a great administrator. அவர் ஒரு சிறந்த போர்ப்படை தளபதி, நிறைய வெற்றி கொள்வார், ஆனால் அவருக்கு என்ன செய்ய தெரியாது? ஆட்சி செய்ய தெரியாது. சொல்றதை ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றீங்களா சகோதரர்களே? ஃபாலோ பண்றீங்களா? அதுதான் இடையில கேட்கிறேன், யாருமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே.
ஏன்னா முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நம்ம கட்டாயமா கேட்கிற பயான் வந்து ஜும்மா பயான். அந்த ஜும்மா பயான் என்ன செய்வாங்க? ஜும்மா என்றாலே தூணுக்கு முன்னால ஃபேனுக்கு கீழே. எப்படி? தூணுக்கு முன்னால ஃபேனுக்கு கீழே இப்படி இருப்பார். பாய் டைம் எந்திரிங்க. அல்லாஹ் அக்பர். இல்லங்க இமாம் மெம்பர்ல ஏறாரு, எந்திரிங்க அப்படி தட்டி விட்டா அவன் ஜும்மால இருந்து இப்படி இருப்பார். ஷாஃபி மதஹப் கிதாபுகளில், மதுஹபை விட்டு நம்ம அப்பாற்பட்டவர்கள், ஆனா நான் மதரசால ஓதன, அதனால நான் சொல்றேன். ஷாஃபி மதுஹபில் ஜும்மாவின் போது தூங்கினால் ஒழு முறியுமா முடியாதா என்ற மசாயிலே இருக்கு. அந்த அளவுக்கு அது ஃபேமஸ். முஸ்லிம்கள் ஜும்மா எந்த அளவுக்கு தூங்குவாங்கன்னா அதை பற்றி ஒரு மசாயில் எழுதுவது ஃபேமஸ். அதனால தான் இடையில கேட்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்ப எங்க நின்றோம்? செங்கிஸ் கான் நின்றோம். அப்ப he was a great conqueror but not a good administrator. அவர் ஒரு சிறந்த போர்ப்படை தளபதி, ஆனால் நிர்வாகம் பண்ண தெரியாது. அப்ப அதையே தான் இங்கும் சொல்கிறார்கள். இந்த உலகில் வந்தவர்கள் எல்லாம் மோஸ்ட் ஃபேமஸ் men, இந்த உலகில் பிரபலமானவர்கள் எல்லாம் created arms, laws, empires and legislations but not more than material purpose which often crumbled away before their own eyes. அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலே உடைந்து விழுந்தது அந்த அரசாங்கங்கள் எல்லாம். செங்கிஸ்கான் பிடித்து வைத்த அரசாங்கங்கள் அவருடைய மகனுடைய கையாளாகத்தனத்தால், குபலை கானுடைய கையாளாகத்தனத்தால் கண்ணு முன்னாலே உடைந்து விழுந்தது எல்லாமே. ஆனால் this man, இந்த நபர் யார்? முஹம்மத். But this man moved not only armies, empires, laws and legislations. இந்த நபர் படைகளை, சட்டங்களை, வளங்களை மட்டும் உருவாக்கவில்லை. But millions of people of that then inhabited world. அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இத முஸ்லிமே சொன்னா இது வரலாறு இல்லைன்னு நீங்க சண்டை போடுவீங்க, விவாதம் பண்ணுவீங்க. தாமஸ் கேர்லைல் என்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் சொன்னாரே, இதை எத்தனை பேர் புத்தகத்தில் கொண்டு வந்திருப்பீர்கள்? வரலாறே இல்லாதவர்களை எல்லாம் வரலாற்று புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். எத்தனையோ ஒளியாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை எல்லாம் வரலாறு என்று சொல்லி வரலாற்று புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். நம்முடைய கண்களுக்கு முன்னால் மறைந்து The 100 Most Influential Person in the World என்ற புத்தகத்தை மைக்கேல் ஹார்ட் எழுதும் பொழுது, My choice of Muhammad to lead the listing may surprise somebody and may be questioned by some readers. My choice of Muhammad to lead the listing may surprise somebody and may be questioned by some readers, but he was the only person in the history who was ultimately successful in both social as well as secular. என்று மைக்கேல் ஹார்ட் என்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் சொன்னாரே, இதை எத்தனை பேர் கொண்டு வந்தீர்கள் வெளியே? மைக்கேல் ஹார்ட் என்ன சொன்னார்? My choice of Muhammad to lead the listing, being a Christian, நான் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு முகமது நபிக்கு முதலிடம் கொடுக்கிறேன். 100 பேருடைய வரலாற்றை தொகுக்கிறேன். 100 பேருடைய வரலாற்றை தொகுத்து ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு 100 பேருடைய வரலாற்றை, உலக வரலாறை புரட்டி போட்டு 100 பேருடைய வரலாற்றை தொகுத்து அதில் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு முதலிடம் யாரு கொடுக்கிறேன்? முதலிடம் யாரு கொடுக்கிறேன்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருகிறேன். இப்படி நான் கொடுக்கிறது மேபி क्वेश्चन பை அதர்ஸ், மேபி மே சர்ப்ரைஸ் somebody. சில பேரை இதை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கலாம். ஏன் படிக்கக்கூடிய சில பேர் நீ கேள்வி கேட்கலாம், ஏப்பா நீ கிறிஸ்டியன் எப்படிடா முஹம்மது நபிக்கு முதலிடம் கொடுத்தா என்று கூட கேட்கலாம். பட் he was the only person in the history. வரலாறு, இந்த வரலாறிலேயே அரசியலையும் ஆன்மீகத்தையும் வெற்றி பாதைக்கு கொண்டு சென்ற ஒரே தலைவர் இந்த உலகில் முஹம்மது மட்டும்தான் என்று சொன்னவன் ஒரு முஸ்லிம் அல்ல, கிறிஸ்தவன். மைக்கேல் ஹார்ட் என்ற கிறிஸ்தவ வரலாற்று ஆசிரியர் இந்த வரலாற்றை எந்த புத்தகத்தில் எழுதி காட்டினீர்கள்? ஆகாத கையால் ஆகாத வாளை கொண்டு இஸ்லாம் பரப்பப்பட்டது. அவர்களுக்கு பால வச்சு முஸ்லிம்களை மற்றவர்களை மிரட்டி இஸ்லாத்திற்கு பகிரங்கமாக பலவந்தமாக அழைத்து வந்தால் இந்த மொக்கத்தனத்தை தான் ஆண்டாண்டு காலமாக வரலாற்றில் குறிப்பிடுகிறீர்கள். அப்ப இதுவரைக்கும் முஸ்லிம்களுடைய வரலாறை யாரும் கொண்டு வர மாட்டார்கள். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அடுத்து வரக்கூடிய இஸ்லாமிய இளைஞர் சமுதாயமே. இந்த வரலாறை எவனும் கொண்டு வர மாட்டான். நாம் எழுந்து வர வேண்டும். கல்வித்துறையில் நாம் கால் பதிக்க வேண்டும். வரலாற்று துறையில் நாம் கால் பதிக்க வேண்டும். இந்த நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இஸ்லாமிய இளைஞர்கள் உருவாக வேண்டும். அந்த நாளில் தான் வரலாறு மாற்றி அமைக்கப்படும். அந்த நாளில் தான் உண்மை வரலாற்றை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அது வரைக்கும் சல்மான் ருஷ்டிகளும் தஸ்லிமா நஸ்ரீன்களும் தான் ஆட்டம் போடுவார்கள். தாமஸ் கேர்லைலோ மைக்கேல் ஹார்ட்டோ ஆட்டம் போட மாட்டார்கள். இது எப்படி திரிக்கப்படுது? வரலாறு மாற்றப்படுகிறது, வரலாறு மறைக்கப்படுகிறது சொல்றாங்க. இந்த வரலாறு எப்படி மாற்றப்படுகிறது? எந்த கோணத்தில், எதை அடிப்படையாக வைத்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா முஸ்லிமுடைய வரலாற்றை மாற்றுகிறார்கள் என்றால் அதற்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப லேட்டஸ்டான ஒரு உதாரணம், தமீமுன் அன்சாரி கைது பண்ணாங்க இல்லையா? வெங்காய வியாபாரி போட்டாங்கல்ல பேப்பர்ல எல்லாம், வெங்காய வியாபாரியா வெடிகுண்டு வியாபாரியா அப்படின்னு போட்டாங்கல்ல. எல்லாரும் தெரியும் தானே? அது தெரியாத சகோதரர் யாராவது கை தூங்க பார்ப்போம். இந்த விஷயம் தெரியாத ஆள் யாராவது கை தூங்க பார்ப்போம்.
வெங்காய வியாபாரியா வெடிகுண்டு வியாபாரியா தமீமுன் அன்சாரி என்ற ஒருத்தர் கைது பண்ணாங்க. உங்களுக்கு மட்டும் தெரியாது. உண்மையை ஒத்துக்கிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு பெரிய சிறந்த மூமினுடைய பண்பு அது. அல்லாஹ் அக்பர். ஒருத்தர் தான் தெரியல. பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்ல. எங்கேயா வெளிநாடு போயிருப்பாரு, எங்கேயா வெளியூர்ல இருந்திருப்பாரு, தெரியாம இருந்திருக்கும். அப்ப இது தெரிஞ்சிருக்கா? இதே தமீமுன் அன்சாரி நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டுவிட்டார். இது எத்தனை பேர் தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? அதுதான் மேட்டர். அப்ப எப்படி வரலாறு மறைக்கப்படும்? இந்த மீடியாவின் ஓர வஞ்சனை. முஸ்லிம்களுடைய நாளிதழ் என்று ஒரு நாளிதழ் இருக்கிறதா? தினமும் வரக்கூடிய பிரபலமான நாளிதழ் என்று முஸ்லிம்களுக்கு என்று ஒரு நாளிதழ் இருக்கிறதா? ஏதோ முஸ்லீம் பெயர் தாங்கி ஒன்று இருந்து நடத்துவான். அதை தொடர்ந்து பார்த்தா ஆபாசமா பிள்ளைங்க அவுத்து போட்டு ஆடுறதான் வச்சிருப்பான். முஸ்லீம் பேர் தாங்கி கொஞ்சம் பேரு சில கிரானிக்கல்ஸையும் சில டைம்ஸையும் வைத்திருப்பார்கள். அப்படி வச்சிருந்தா அதை தொடர்ந்து பார்த்தா பொம்பளைங்களாம் ஆடுவான். அப்ப அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப இது போல தமீமுன் அன்சாரி என்ற ஒரு முஸ்லீம் கைது செய்யப்பட்ட பொழுது அத்தனை மீடியாக்களும் கொக்கரித்தது என்னன்னு? வெங்காய வியாபாரியா வெடிகுண்டு வியாபாரியா என்று அத்தனை மீடியாக்களும் கத்தியது. அதே தமீமுன் அன்சாரி உயர் நீதிமன்றத்தால் நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டார். அதை பெட்டி செய்தியாக கூட போடுவதற்கு எந்த மீடியாவும் தயாராக இல்லையே. இப்படித்தான் வரலாறு பிரிக்கப்படுகிறது. இப்படித்தான் வரலாறு மாற்றியமைக்கப்படுகிறது. இன்னொரு பழைய உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இது இப்ப லேட்டஸ்ட் உதாரணம். பழைய உதாரணம் 2001 மே 14, 15, 16. 2001 மே 14, 15, 16 வேலூரில் ஆரம்பித்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து கூரை வீடுகள் தீ வச்சு வந்தாங்க. தொடர்ந்து கூரை வீடுகள் எல்லாம் தீ வைத்து எரிக்கப்பட்டது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது நிறைய எங்க பார்த்தாலும் கூரை வீடு தீ பத்தி எரியுது. 2001 ஆரம்பித்து தமிழகம் முழுக்க பரவிட்டு இருந்து தலையை சுருங்கி நிக்கிறான் காவல்துறை. ஐயோ என்னடா ஒண்ணும் பண்ண முடியலையே. வழக்கம் போல யாராவது ஒரு 4 முஸ்லீம் மாட்டினா அவனை தீவிரவாதத்தில் கைது பண்ணி போட்டுடலாமே, நம்ம வேலை முடிஞ்சிருமே என்பதாக எல்லாம் தலையை சுரியதான். யாரை பிடிக்கிறது தெரியல. அவருக்குள்ளாக ஜூனியர் விகடனில் 12/9/2001 ஒரு கட்டுரை எழுதுறான். என்ன எழுதுறான்னா, இது இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜூனியர் விகடனுடைய 9வது மாசம் 12ஆம் தேதி 2001 வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப கூட பார்க்கலாம். அந்த பதியப்பட்ட அந்த செய்தியை இப்ப கூட பார்க்கலாம். என்ன எழுதுறாருன்னா, சென்னையில் இலக்கியவாதி என்று தன்னைத்தான் ஒருவர் சொல்லிக் கொள்கிறார். ஒருவர் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். இந்த கட்டுரையில வருது. சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர் சென்னையில் இலக்கியவாதி என்று தன்னை அவர் சொல்லிக் கொள்கிறார். அவர் இளைஞர்களை பிடித்து மூளை செலவை செய்கிறார். நல்லா கவனிச்சு வாங்க, உங்களுக்கு தெரியும் யாருன்னு. நானும் பேர் சொல்ல மாட்டேன். அப்ப அவரு வின் பண்றாரா இல்ல நீங்களே சொல்லணும். இலக்கியவாதி என்று சென்னையில் ஒருவர் இருக்கிறார், சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். தன்னைத்தான் இலக்கியவாதி என்று சொல்லிக் கொண்டு முஸ்லிம் இளைஞர்களை மூளை செலவை செய்கிறார். அப்படி மூளை செலவை செய்து தன்னுடைய இயக்கத்திற்கு உண்டான கேடர்களாக அவர்களை மாற்றிக்கொள்கிறார். அப்படி மாற்றிக்கொண்டு பையத் வாங்கிக்கிறார். இப்ப புரியுதா யாருன்னு? பையத்து வாங்கிக்கிறார். என்ன, நீங்க அல்லாஹ்வுக்காக வரீங்க, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் யாரும் எதிர்த்தாலும் கூட இந்த கொள்கையை சென்று விடக்கூடாது, நீங்க அல்லாஹ்வுக்காக ஜிஹாத் செய்ய வந்தவர்கள் என்று பையத்து வாங்கிக் கொள்கிறார். தெரியுதா? இது யாரும் தெரியுதா? புரிஞ்சுதா? ஒரு இலக்கியவாதி, தன்னை இலக்கியவாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பையத்து வாங்கிக் கொள்கிறார். சாரி, சிறுபான்மை மக்கள் மத்தியில் பையத்து வாங்கிக் கொள்கிறார். இளைஞர்களை உருவாக்கி அசைன்மெண்டை கொடுக்கிறார். அந்த அசைன்மெண்டின் ஒரு பகுதியாகத்தான் இந்த வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்படுகிறது போல் தெரிகிறது அப்படின்னு ஜூனியர் வீரர்ல செய்தி வெளியாகுது. இது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட முஸ்லிமை இயக்கத்தை, ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் தலைவரை தீவிரவாதியாக சித்தரிப்பதற்குண்டான செயல் இது. ஆனால் இறுதியாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் கைது பண்றான். இந்த தீ வைப்பில் கைதானவர்கள் அந்த நேரத்தில் எஸ்பிசிஐடியில் இருந்தவர் முகமது அலி. அப்ப ஏதோ முஸ்லீமா இருந்ததுனாலும் என்ன தெரியல, தீவிரவாதப்பட்ட நமக்கு கிடைக்கல. அப்ப அந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் ஃபாரூக், சௌரி ராஜன், ராஜேந்திரன், தமிழரசன், மணிவேலு, அழகிரி, கலைமணி, கலையரசன், ஷேக் தாவூது, குத்துபுதீன், அமானுல்லா எல்லாம் கலந்தான இருக்கிறாங்க இதுல. அப்ப ஜூனியர் விகடன் தான் வெளியிட்ட அந்த இஷ்யூ வாபஸ் வாங்கிடுவானா? இப்ப ஏற்கனவே அந்த 10 படிக்கும்போது என்ன நினைச்சிருப்பாங்க? ஆமா இது முஸ்லீம்கள் தான் யாருக்கும் தொடர்பு இருக்கு போல இருக்கு என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மை வெளிவந்ததே. அந்த உண்மையில் கைது செய்யப்பட்டவுடன், ஆமா நாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஆய்வு செஞ்சு போட்டோம், அது இப்ப தப்பு போல இருக்கு என்று யாராவது ரெக்ரெட் பண்ணுவாங்களா? இல்லை. இப்படித்தான் வரலாறு திரிக்கப்படுகிறது. தொடர்ந்து முஸ்லிம்கள் செய்த சாதனையாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியாக இருக்கட்டும், அவை தொடர்ந்து இப்படித்தான் ஓரங்கட்டப்படுகிறது. முஸ்லிம்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறு என்று உருவானதற்கு காரணம் உண்மையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
இஸ்லாமிய இளைஞர்கள் உறங்கிக் கொண்டிருந்த ஒரே காரணத்தினால்தான். இஸ்லாமிய இளைஞர்கள் தனக்குண்டான பொறுப்பை உணர்ந்து இஸ்லாம் மார்க்கம், நம்முடைய மார்க்கம், நம்முடைய கொள்கை நாம் கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய கொள்கைகளுக்கு எதிரான துவேஷங்களை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும், உண்மை பிரச்சாரங்களை உலகையே செய்ய வேண்டும் என்று உணர்வு கொண்ட இஸ்லாமிய இளைஞர்கள் உருவாகாத ஒரே காரணத்தினால்தான் முஸ்லிம்களுடைய உண்மை வரலாறு அழைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சரியா ஆயிடுச்சு டைம். 8:15 ஆரம்பிச்சு 9 இப்ப 9:15 வரைக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். மின் கைரி மஆஷின் நாஸி லஹும் ரஜுலுன் மும்சிகு அனான ஃபரஸிஹி மின் கைரி மஆஷின் நாஸி லஹும் ரஜுலுன் மும்சிகு அனான ஃபரஸிஹி யஸிரு அலா மத்னிஹி குல்லமா சமிஅ ஹைஅத்தன் அவ் சுஸஅத்தன் தார அலைஹி யதமன்னல் மௌத் வல் கத்ல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு நிலை பெற்ற நிம்மதியான ஹைரான ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஒரு நிலை பெற்ற சமுதாயமாக, நிம்மதியான சமுதாயமாக, ஹைறுகள் பல தரப்பட்ட சமுதாயமாக நம்ம சமுதாயம் இருக்குதா? இருக்கிறதா இன்றைக்கு? இல்லை. இருந்திருந்தா இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் தேவை கிடையாது. இன்றைக்கு மறைக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய வரலாறை சொல்வதற்கென்று ஒரு மேடையின் தேவையில்லை. யார் தீவிரவாதிகள் என்பதை மக்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. இல்லை என்பதுதான் உண்மை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு தீர்வு சொல்கிறார்கள். மின் கைரி மஆஷின் நாஸி லஹும் ரஜுலுன். சமுதாயம் அமைதியான, ஹைரான, நிம்மதியான சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் அவர்களுக்கு மத்தியில் ஒருவன் இருக்க வேண்டும். ஒருவன் ரஜுலுன் மும்சிகு அலான ஃபரஸிஹி. தன்னுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு நிற்பான். அன்னைக்கு குதிரைக்கு கடிவாளம்னா இன்னைக்கு பைக்கா இருக்கலாம், பிளைட்டா இருக்கலாம், காரா இருக்கலாம், ஏதாவது வேணா இருக்கலாம். எப்படி? குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு தயாராக இருப்பான். எதற்கு? யஸீரு அலா மத்னிஹி. தன்னுடைய சமுதாயத்தின் பாதுகாப்பிற்காக சுற்றிக் கொண்டே இருப்பான். குல்லமா சமிஅ ஹைஅத்தன் அவ் சுதஅத்தன் தார அலைஹி யதமன்னல் மௌத் வல் கத்ல். இந்த சமுதாயத்திற்கு கேடு என்று ஒரே ஒரு வார்த்தை கேள்விப்பட்டால், ஆஹா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கேடா, முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாதிப்படா என்று ஒரே ஒரு குரலை கேள்விப்பட்டால் தார அலைஹி, அந்த கேடை நோக்கி, அந்த பாதிப்பை நோக்கி பறந்து செல்வான். ஒருவன் ஒருவன் ஒரே ஒருவன். நிறைய பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. லஹும் ரஜுலுன், ஒரே ஒருவன் இருப்பது. ஒரே ஒருவன் இப்படி இருந்தால், சமுதாயத்திற்காக நேர்ந்து விடப்பட்டவனாக ஒரே ஒருவன் இருந்தால், யஸீரு அலா மத்னிஹி குல்லமா சமிஅ ஹைஅத்தன் அவ் சுதஅத்தன் தார அலைஹி யதமன்னல் மௌத் வல் கத்ல். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அந்த சமுதாயத்துடைய கேடை நிவர்த்தி செய்வதற்காக செல்லும் பாதையில் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்பட வேண்டும் என்று ஆசையோடு அவன் விரைந்து செல்வான். அப்படிப்பட்ட ஒருவன் இருந்தால், இஹ்லாஸாக ஷஹாதத்தை நேசிக்கக்கூடியவனாக, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த சமுதாயத்துடைய எழுச்சிக்காக, விடியலுக்காக என்னை நான் விதையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஒருவன் இருந்தால் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்றார்கள். அப்படி என்றால் இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக இல்லையே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வெட்கக்கேடு, மானக்கேடு, வேதனை ஒரே ஒருவர் கூடவா இல்லை? அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிமில் சொல்லக்கூடிய செய்தி, மின் கைரி மஆஷின் நாஸி லஹும் ரஜுலுன் மும்சிகு அனான ஃபரஸிஹி. ஒரே ஒருவன் இருந்தால் மின் கைரி மஆஷின் நாஸ், அது மக்கள் வாழக்கூடிய பகுதியில் சிறந்த பகுதியாக, சிறந்த இடமாக இருக்கும் என்று ஒரே ஒருவன் இருந்தால் அந்த ஒருவன் யார்? அந்த ஒருவராக நாம் மாற வேண்டும். அந்த ஷஹாதத்தை நேசித்து அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை. வெட்டப்படுவது என்பது நாம் யாரும் போய் கத்தியை கொள்ள போறதில்லை. இவர்கள் நம்மை தீவிரவாதி என்று சொல்லி சுடாமல் இருந்தா சரி. இன்றைக்கு அப்பாவிகளை எப்படி தீவிரவாதிகளாக கைது செய்து சித்திரவதைப்படுத்துகிறார்களோ அப்படி என்னை நான் அப்பாவியாக இருந்து சமுதாயத்திற்காக போராடினேன், சமுதாயத்திற்காக குரல் கொடுத்தேன், அதற்காக நீங்கள் பொய் வழக்குகளில் கைது செய்து சித்திரவதைப்படுத்தி நீங்கள் கொன்றாலும் பரவாயில்லை, சமுதாய பணியில் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞன் நான் என்று ஒருவன் இருந்தால் மின் கைரி மஆஷின் நாஸ், அது மக்கள் வாழக்கூடிய சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக இருக்கும். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை பட்ட பிறகுதான், சுட்ட பிறகுதான் தெரிவு வரும். ஆஹா நம்மை அடிக்கிறார்கள், ஆஹா யாரோ நம்மை நோண்டுகிறார்கள், ஆஹா யாரோ நம்மை துரத்துகிறார்கள் என்று பட்ட பிறகுதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு புத்தி வரும். எப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, மாடு வாங்குறதுக்கு சந்தைக்கு போனான். ஒரு மனுஷன் மாடு வாங்குறதுக்கு சந்தைக்கு போனான். அப்படி சந்தைக்கு போகும்போது ஒரு ஆலிம் சபாத்தி கேட்டாராம்,
பாய் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த பாய் சொன்னாராம், மாடு வாங்க போனார்ல அவர் சொன்னாராம், நான் மாடு வாங்க போறேன் அப்படின்னாராம். அப்ப ஆலிம் சார் சொன்னாராம், இன்ஷா அல்லான்னு சொல்லுங்களேன். பெரிய கஷ்டமான வார்த்தை இல்லைல்ல, இன்ஷா அல்லான்னு சொல்லுங்க. அப்ப இவர் சொன்னாராம், திமிரா, நான் எதுக்கு இன்ஷா அல்லா சொல்லணும், என் கையில காசு இருக்கு, சந்தையில மாடு இருக்கு, கால் இருக்கு, நடந்து போறேன், மாடை வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கக்கத்துல பரிசு அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓடையை கடந்து போறார். ஒரு ஓடையை கடந்து போறார் மாடு வாங்குறதுக்கு. அப்படி கடந்து போயிட்டார். கடந்து போய் மாடு ரேட்லாம் பேசி முடிச்சிட்டார். பேசி முடிச்சுட்டு சரி அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு கக்கத்துல விட்டா பரிசு எங்க போயிடுச்சு, ஓடையை கடந்து வந்தார்ல அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரே பதட்டம், ஐயோ பணத்தை இழந்துட்டோமே என்று சொல்லி அந்த ஆலிம் சார் இருந்தார்ல ஃபர்ஸ்ட் பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, இன்ஷா அல்லா சொல்லுங்கன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட ஓடி வந்தார். என்னங்க ஹஜ்ரத், இன்ஷா அல்லா உங்ககிட்ட பேசணும்னா, இன்ஷா அல்லா எங்க நடந்து போனா, இன்ஷா அல்லா ஓடையை கடந்தனா, இன்ஷா அல்லா அவன்கிட்ட பேசி ரேட்டு முடிச்சனா, இன்ஷா அல்லா கடையில கை விட்டனா, இன்ஷா அல்லா பணத்தை காணும். எத்தனை இன்ஷா அல்லா? 30-40 இன்ஷா அல்லா. எப்போ? பட்ட பிறகு, சுட்ட பிறகு, உதைப்பட்ட பிறகு. இந்த நிலை மாறுவதற்கு முன்னால் சமுதாயம் விழித்தெழ வேண்டும். நம்ம நாட்டில் வந்து குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுக்குறான், நம்முடைய நிலங்களை எல்லாம் வாங்கிக்கிறான், சரி பரவாயில்ல வாங்கிக்கிட்டோம் என்று விட்டார்கள் ஒரு சமூகம். குறைஞ்ச வட்டிக்கு கடன் கொடுக்குறான், வட்டி என்பது ஹராம் என்பதை தெரிந்திருந்தும் வட்டியை தனக்கென்று ஹலாலாக்கி கொண்டார்கள் ஒரு சமுதாயம். குறைஞ்ச வட்டி தானே தரான், வாங்கிக்குவோம், வட்டியை கேட்கவே மாட்டேங்கிறான்பா, சரி பரவாயில்ல அவன் கேட்கும் போது கேட்பான், அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல போட்டோம் என்று விட்டார்கள். பொடுபோக்காக விட்டார்கள். வட்டியை வாங்க வந்தவன் தன் வீட்டு நிலத்தை எழுதி கேட்டார். வீட்டு நிலத்தை எழுதி கேட்டவன் இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் லேண்டை எல்லாம் புடுங்க தொடங்கினான். என்க்ரோச்மெண்ட், ஆக்கிரமிப்புகள். சும்மா இருந்தவன் பக்கத்து நாட்டுல இருந்து ஆதரவோடு வந்துட்டான். அமெரிக்காவுடைய பக்கத்து நாடுல அமெரிக்காவுடைய ஆதரவோடு வந்தான். யார் அவன்? இஸ்ரேல். சும்மா அன்றைக்கே வட்டி என்பதை ஹராம் என்று உணர்ந்து தவிர்ந்திருந்தால், பேராசையை விட்டு தவிர்ந்திருந்திருந்தால், இன்றைக்கு ஒரு இழந்து விட்ட பலத்தினர் நம்முடைய கண்களுக்கு முன்னால் வரலாறாக நின்றிருக்காது. எதுவரைக்கும் அவர்களுக்கு தெரியவில்லை, இன்பங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அது பரவாயில்லை என்பதாக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். என்றைக்கு இவர்கள் உணர ஆரம்பித்தார்களோ, ஆஹா நம்முடைய நாட்டில் நம்மை அகதியாக்க பார்க்கிறான், ஆஹா நம்முடைய நாட்டை நம்மை விட்டு பிடுங்க பார்க்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் சுதாரித்து எழுந்து வருவதற்கு முன்னால் நாட்டின் 90% அவன் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆலயங்களில் அவனை நோக்கி வணங்குவதற்காக வைக்கப்பட்ட ஆலயங்களில் முதன்மையான ஆலயமான ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை கூட இன்றைக்கு ஒரு இஸ்லாமை இழந்து விட்டு நிற்கிறான். எப்ப தெரிஞ்சது அவனுக்கு? ஆரம்பத்தில் வட்டியை வாங்கி உண்ணும் பொழுது அந்த விளைவு அவனுக்கு தெரியவில்லை. ஆரம்பத்தில் ஏதோ செல்வ செழிப்புகளில் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கும் வரை என்ன நடக்கப் போகிறது என்பது அவனுக்கு விளங்கவில்லை. அப்படி என்றால் முஸ்லிம்கள் என்றாலே பொதுவாக பட்ட பிறகுதான் விழித்துக் கொள்கிறார்கள். நாம் சொல்வது இன்னும் ஒரு வரலாறு மறைக்கப்படுவதற்கு முன்னால் இனி ஒரு வரலாறை நாம் படைக்க கிளம்பிவிட வேண்டும். மறைக்கப்பட்ட வரலாறு என்று அடுத்து ஒரு பொதுக்கூட்டம் இந்த பகுதியில் நடக்கக்கூடாது. இஸ்லாமிய இளைஞர்களின் வரலாறு என்ற ஒரு புது விடியலை நோக்கி இந்த இஸ்லாமிய சமுதாயம் பயணிக்க வேண்டும். அறுக்க போற கோழிக்கு, ஒரு கோழி வீட்டை விட்டு வெளியே தூரம் போயிருச்சுன்னு வைங்க, ஒரு கோழி வீட்டை விட்டு வெகு தூரம் போயிருச்சுன்னா அது அறுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தீனியை போட்டு கூட்டு வருவாங்க. அந்த கோழி நினைச்சு நமக்கு நிறைய தீனி கிடைக்குதுன்னு, ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போறாங்க, அடுத்து பலியிட போறாங்க. அது மாதிரி தான் உலக இன்பங்கள் என்பது நம்மை அதிகமாக ஆசைகளுக்குள்ளாக தூண்டி வெல்லும். உலக இன்பங்கள் என்பது நம்முடைய உலக ஆசைகள் என்பது அல்லாஹ் தன் திருமறையில் சொல்வதை வைத்து நான் என்னுடைய உரையினை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தன் திருமறையில் எச்சரிக்கையாக இதை சொல்கிறான். ஒவ்வொருவரும் சமுதாய பணியில் களமிறங்க வேண்டும். ஒவ்வொரு இளைஞர் அல்லாதவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக அல்லாஹ் இந்த சமுதாய பணியை விதித்து வைத்திருக்கிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவு கும்ப அபனாவு கும்ப அஜ்வாஜு கும்ப அஜீரத்து கும்ப அம்பாலு நிகதரத்து முஹாவ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா வ மசாகின தரவுனஹா அஹப்ப இலல்லாஹி அஹப்ப மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, இவர்களுடைய பாதையில் போராடுவதை விட, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட இந்த உலகமும் உங்களுடைய மனைவியும் குட்டியும் மக்களும் வீடும் வியாபாரமும் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால், சமுதாய பணியை விட இந்த உலகம் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால் நீங்கள் காத்திருங்கள்.
நீங்கள் காத்திருங்கள், ஹத்தா யத்தி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளையை கொண்டு வரும் வரைக்கும் காத்திருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி இருக்கும்? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையான பிடியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பிடி நமக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு வேண்டாம். அல்லாஹ்வுடைய வேதனை நம்மை வந்து தாக்குவதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். வமா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். இந்த வார்த்தைகள் நமக்கு போதுமானது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஈமான் கொண்ட மக்களாக வாழ்ந்திருந்தால் இறைவன் உங்களை ஏன் வேதனை செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு என்ன தேவையா? அல்லாஹ்வுக்கு என்ன கட்டாயமா? இத்தனை கஷ்டங்கள், இத்தனை சோதனைகள், இத்தனை சோகங்கள், மறைக்கப்படும் வரலாறுகள், சித்தரிக்கப்படும் தீவிரவாதம் என்று தொடர்ந்து உலகம் முழுக்க முஸ்லிம்கள் அடிக்கப்பட காரணம் என்ன? நம்மிடத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய பண்பில்லை, நம்மிடத்தில் இறைவனுக்கு ஈமானோடு வாழக்கூடிய பண்பில்லை, நம்மிடத்தில் சமுதாய பணியில் அர்ப்பணிப்புடன் இறங்கி பணி செய்யக்கூடிய பண்பில்லை. இந்த 3 பணிகளை வளர்த்துக் கொள்வோம், இந்த 3 பண்புகளை வளர்த்துக் கொள்வோம். அடுத்து வரக்கூடிய பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய இளைஞர்களின், இஸ்லாமியர்களின் வரலாறை பிரஸ்தாபிக்கக்கூடிய பொதுக்கூட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை இறைஞ்சவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.